பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லி நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் நமக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்மோடு கூட பேசுகிறது. அது என்னவென்று சொன்னால், நாம் ஒவ்வொரு முறையும் எல்லாவற்றிலையும் நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஏன் எதிர்த்து நிற்க வேண்டும்? அன்பார்ந்த பிள்ளைகளே, அவனை குறித்து நாம் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறார். அவன் எதற்காக வருகிறான்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கள்ளமிடுவதற்கு, திருடுவதற்கு வருகிறான். அன்பார்ந்த பிள்ளைகளே, அவன் திருட வருகிறான், அவன் கள்ளன். அன்பார்ந்த பிள்ளைகளே, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். அவன் நம்முடைய ஆத்துமாவை, அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, கர்த்தரை விட்டு கர்த்தருக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முழுவதுமாக அவன் அழிக்க வருகிறான். நம்முடைய உள்ளான மனுஷனை அவன் பாவத்தில் தள்ளி கொல்லுவதற்காக அவன் வருகிறான். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அதே மனுஷன் கர்த்தரை விட்டு தூரமாய் போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கை ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாறி போகும். எனவே தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடி உங்களுடைய உள்ளான மனுஷனை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு, உங்களுடைய வாழ்க்கை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறதான பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நம்மை தெளிவாய் எச்சரிக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் யோசேப்பை குறித்த பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை அனுபவித்தார். அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து தன்னுடைய சகோதரர்களால் காரணமே இல்லாமல் விரோதிக்கப்பட்டு அந்நிய தேசத்தை அடிமையாய் விற்று போடப்படுகிறார். அந்த இடத்துலையும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தபடினால கர்த்தர் அவரை உயர்த்துகிறார். இப்போ என்ன நடக்குது? அந்த இடத்துல பிசாசானவன் ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். அவன் பாவம் செய்யும்படியான ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை அவனுக்கு பிசாசு உண்டாக்குகிறான். பாவம் செய்ய தூண்டுவது யார் என்று சொன்னால், அந்த வீட்டினுடைய எஜமானியின் மூலமாகவே அந்த வாய்ப்பை அவன் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அன்பார்ந்த பிள்ளைகளே, பாருங்க, ஒருவேளை அந்த பாவத்திற்கு அவன் உடன்பட்டிருந்தால், பாவம் செய்திருந்தால், அவன் மேலே வீண்பழி சுமத்தப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. அவனுடைய வாழ்க்கை ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக அப்படியே போய்கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தருடைய சித்தம் தடைப்பட்டிருக்கும். கர்த்தர் கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கும். பிசாசு என்ன செய்கிறான்? அவனுக்கு தெரியும், நம்ம இப்படியே கர்த்தருக்குள்ளே விட்டு விட்டோம் என்று சொன்னால் நாம் அவனை ஜெயிக்கக்கூடியவர்களாய் மாறிவிடுவோம் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். அவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய இழப்பு என்று சொல்லி தெரியும். எனவே தான் அவன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அவன் சில சிற்றின்பங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி, இதை பார், இதை செய், இதை பெற்றுக்கொள், இதில் நீ உடன்படி என்று சொல்லி நம்மை பாவத்திலே நம்மை தள்ளுவதற்கு வருகிறான். அன்பார்ந்த பிள்ளைகள், ஆனால் யோசேப்பு அதை சரியாய் அறிந்து கொண்டார். இது பிசாசு என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தூரமாவதற்கு, தேவ சித்தத்தை விட்டு, தேவ திட்டத்தை விட்டு என்னை தூரப்படுத்துவதற்காக பிசாசு செய்கிற ஒரு காரியம் என்பதை அவன் சரியாய் அறிந்து கொண்டபடினாலே அவன் பிசாசுக்கு எதிர்த்து நின்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்தது? கொஞ்ச காலம் அவருக்கு பாடுகள் ஏற்பட்டது. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்தது? அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் நிறைவேறினது. அதே போல் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவர். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், உடைய சித்தத்துக்கு ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, நீர் கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபை தாங்க ஆண்டவர். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவரே, அவனை ஜெயிக்கக்கூடிய கிருபை தந்து நடத்தும்படியாய் இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.